செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது கிராமப்புறங்களில் வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் வருவதை ஒட்டி 2 டாடா ஏசி வாகனத்தில் பொதுமக்களை ஏற்றிக்கொண்டு அந்தந்த பகுதிகளில் டாடா ஏசி வாகனம் மூலம் அழைத்து வரப்பட்ட பொதுமக்களை நிற்க வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்தனர். இதனையடுத்து மற்றொரு கிராமத்திற்கு செல்லும் பொழுது இங்கிருந்த பொதுமக்களை மீண்டும் டாடா ஏசி வாகனத்தில் அழைத்து சென்று மற்றொரு கிராமத்திலும் தேர்தல் பிரச்சார பொதுமக்களை அழைத்து சென்றனர். முன்னதாக வாக்கு சேகரிப்பின் போது வந்த வாகனங்கள் சாலை ஓரத்தில் இருந்த முதியவர் மீது விபத்தை ஏற்படுத்திவிட்டு மன்னிப்பு மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டனர். ரத்த காயங்களுடன் அந்த முதியவர் சாலையில் பரிதாபத்துடன் நின்றிருந்தார். இது மட்டுமில்லாமல் வேட்பாளருக்கும் ஒரே சால்வை, வேட்பாளருடன் வந்தவர்களுக்கும் அதே சால்வையை கீழிருந்து மேலவும் மேலிருந்து கீழவும் வீசி வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் அழைத்து வரப்பட்டவர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்கு லிஸ்ட் எடுக்கப்பட்டது. அந்த லிஸ்டில் என் பெயரை விட்டுட்டீங்க என பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. இதெல்லாம் மிஞ்சும் வகையில் ஒரு காரில் டிக்கி ஓபன் செய்தபடியே பிரச்சாரம் முழுவதும் சென்றது. இதுபோன்ற செயல்கள் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரெட்டலிக்கு வாக்களிங்க, எல்லாரும் ரெட்டலிக்கு வாக்களிங்க. நம்முடைய வேட்பாளர் கழகத்துடைய கூட்டணியுடைய வேட்பாளர் வணக்கத்துக்குரிய வெற்றி வேட்பாளர் அருமையான ராஜசேகர். நிர்வாகிகளுக்கும் கிளைகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவரும் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களை கழக வெற்றி வேட்பாளராக அறிவிக்கின்றார்கள். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு அவரை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கண்டெடுத்து எடுத்து வச்சிருக்கிறார்கள். எங்க யாரு வேட்பாளர் கிடையாது, காஞ்சிபுரம் போயிட்டாங்க. இதுல எத்தனை ஊருக்கு தான் போனீங்க? எப்ப போனீங்க? அப்படியா? ஓகே.